ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. உண்மையா சொல்லணும் பயமா தான் இருக்கு. ஏய் இங்க பாரு, ஒன்னும் இருக்காதுரி, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ற? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லுலோஸ் பிரியா. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் அதை தான் நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் லீவு மக்களே. என் பொண்டாட்டி பொறி உருண்டை ஆல்ரெடி வந்து என்ன சொல்றது, அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு வச்சிங்களேன். இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் இன்னும் செய்யணும் போல இருக்கு. பிகாஸ் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால ஒரு 1 வீக்காக வந்து பெட் ரெஸ்ட்டு அப்படியே இதுவாகவே இருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து பொறி உருண்டை எப்படி பார்த்துக்க போகிறோம், 2வது வீட்டில் சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. கூட ஒரு ஆள் இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பெரிய பொறி உருண்டை உள்ள தூங்குறாங்க. சின்ன பொறி உருண்டை நம்ம கூடயே ஏஞ்சி ஓடி வந்துட்டாங்க மக்களே. உள்ள இருந்தால் சேஃப்டி இல்லைப்பா, வா வெளியே வரலாம் அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கீழே ஐடி கொடுக்க மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டு குட் மார்னிங். என்னப்பா என் கூடயே ஏஞ்சிட்டீங்க இன்னைக்கு? அம்மா என்னம்மா பண்றாங்க? தூங்குறாங்களா அம்மா? நம்ம போய் எழுப்பலாமா? பட்டு என்னடா அம்மா ஆச்சு பாப்பாக்கு? கண்ணுல பூபுவா? வா பாக்கலாம், வா பாக்கலாம். முத்தா குத்தியா நீ? முத்தா குத்தா சரியாயிடும்ல, முத்தா குடு. சரியாயிடுச்சு. இவங்க பேர் என்ன பாப்பா? சூப்பர், பிரில்லியன்ட். குட் மார்னிங் மக்களே. காலையில இப்போ மணி 8:30 ஆகுது. ஆக்சுவலா நாங்களே குட் மார்னிங் லக்கி பாப்பா, குட் மார்னிங். நாங்களே சீக்கிரமா ஏஞ்சிட்டோம் மக்களே. ஏஞ்ச கையோட நம்ம பொரி உருண்டைக்கு சரிடா பட்டு. ஏஞ்ச கையோட நம்ம பொரி உருண்டைக்கு தோசை சட்னி எல்லாமே செஞ்சாச்சு. கூடவே நான் காஃபியும் போட்டேன் மக்களே. இப்போ வந்து நம்ம பொரி உருண்டை எழுப்பி ப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அப்புறம் டிஃபன். லக்கி பாப்பா தலை வரலாமாப்பா? ஏன் நோனோ? எதுக்கு பாப்பா நோனோ? குளிச்சுட்டு தலை வரணும் பாப்பா, இல்ல அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அம்மா அடிச்சிருவாங்க. ப்ளீஸ் அம்மா. என்ன வேணும் பாப்பாக்கு? தண்ணி வேணுமா பாப்பாக்கு? சரி நீங்க தலை வாருங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்து தரேன். அம்மா அம்மா தண்ணி குடிங்க அம்மா. தண்ணி தான் இருக்கு. காலி ஆயிடுச்சா தண்ணி? சரி இருங்க அப்பா எடுத்துட்டேன். உருண்டை எவ்வளவு டேஞ்சர் ஃப்ளோ பாருங்க. ஒரு மனுஷன் சும்மா இருக்கிறான்னு எவ்வளவு வேலை வாங்குறான். இப்ப தோசை கொடுத்தேன், தோசைலாம் ஐ டோன்ட் லைக் இட், நீ போய் ஜூஸ் போட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம அமுச்சு வச்சிட்டா மக்களே. இதுக்கப்புறம் இந்த உமாக்கு ஜூஸ் போட்டு வர எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒருத்தவங்க தெரியாம சொல்லிட்டாங்க பெட் ரெஸ்ட் எடுங்கம்மான்னு. அதுக்குன்னு பெட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா என்ன ஆச்சுக்குது எனக்கு புரியவே மாட்டேன். ஓகே மக்களே, டைம் ஆகுது. இப்படியே போச்சுன்னா மதியானம் ஆயிடும். அப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பொரி உருண்டைக்கு நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஜூஸை ரெடி பண்ணி பொரி உருண்டைக்கு கொடுப்போம். ஏய் அப்படிலாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ ஏன் மூஞ்சி அப்படியாச்சு? சரி சரி உட்கார், காரில் உட்கார், பயப்படாத. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் பிஃபோர் என்னன்னா வயிறு வந்து வலிக்குது, ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம். ஏன்னா யூஸ்வலாக இருக்கும்ல ஸ்டொமக் பெயின், அந்தமாரி நினச்சி இது பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இப்போ சடனாக மார்னிங் வந்து என்னாச்சுன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது என்னென்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு இப்படி ஆனதுனாலே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாங்க நேரில் வாங்க. ஏய் இங்க பாரு, ஒன்னும் இருக்காதுரி, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ற? அது என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே. இப்போ உண்மையா சொல்லணும் பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம அவளை பயமுறுத்தக்கூடாதுன்றதுக்காக சரி கண்ட்ரோலா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஓகே நம்ம பாசிட்டிவா நினைப்போம். கிராம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அத மார்னிங் வந்து ஹெவியா ப்ளீட் ஆயிட்டு இருந்துட்டே இருக்கு. லாஸ்ட் டைம் டாக்டர் தான சொன்னாங்க இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நடக்குது. யாருக்குனா கஷ்டம் அப்படின்னு. என்ன பண்ண தெரியல மக்களே. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போறோம். போயிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே நம்ம பாசிட்டிவா இருப்போம். ஓகே
ஓகே மக்களே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 3 டேஸாகவே என்ன எப்படி இருக்குன்னா, அது வயிறு வந்து அடிவயிறு ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நானும் வேலைக்கே போகல. 3 நாளாக வந்து வீட்லேயே இருந்து ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தனியாக விட்டு போக முடியாது, ஏன்னா எப்படியா திடீர்னு பெயின் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாளேன்றதுனால வீட்லேயே இருந்துட்டேன் ஃபுல்லாகவே. பட் இன்னைக்கு திடீர்னு சடனாக ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு, திடீர்னு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு. பயந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. பட்டுன்னு ஒரு நிமிஷம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஓகே நீங்கள் நேரில் வாங்க எது வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலீஸாக இருக்குது. பட் இந்த கொஞ்ச நேரம் வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோ பயப்பட முடியுமோ அவ்வளோ பயந்துட்டோம். ஆனால் பட் இப்போ வந்து ஓகே ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம். பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இப்போதைக்கு இந்த டேப்லெட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இந்த மாரி ஆயிருக்க கூடாது, பட் ஆயிடுச்சு. ஓகே ஒரு 3 டேஸ் வந்து பாருங்க, இதே ஃப்ளோ வந்து இருந்துச்சுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்ன சொல்லுது, அந்த மாரி ஆகக்கூடாது, நம்ம அப்படி நினைச்சுப்போம், அந்த மாரி ஆகாது. ஒரு வேலை இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மறுபடியும் பார்த்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா அம்மா, இந்த மாரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்ல டாக்டர் 3 டேஸ் கழிச்சு நீங்க வர்றது கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. அது சும்மா நீ பயப்படாத, ஃபர்ஸ்ட் நீ ஸ்டொமக் கிராம்ப் அதிகமா இருந்துச்சு. பயப்படக்கூடாது அம்மா சொல்லணும், சரியா? ஸ்டொமக் கிராம்ஸ்க்கு மட்டும் ஆல்ரெடி டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க, நான் அது போட்டுட்டு தான் இருந்தேன். முன்னாடி செக்கப் போயிட்டு வரும்போதே சொன்னாங்க ப்ளீட் ஆச்சுன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. லக்கி வலிக்குது அம்மா பாவண்டா அம்மா. கிராம்ஸ்க்கு நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா மார்னிங் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செம்மையா ஹெவியா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் டாக்டர் பாருங்க 3 டேஸ் இப்படியே வந்துச்சுன்னா நம்ம அட்மிட் பண்ணணும், எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டேப்லெட் போட்டுல எனக்கு இப்போ இன்னொரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே கிராம்ப் இல்லை, இப்போ பெயின் இல்லை, ஆனால் ஃப்ளோ மட்டும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சொல்லியிருக்காங்க 3 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு, போனாதான் நமக்கு என்னன்றதே தெரியும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, பிரியா வந்து ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும், அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாதீங்க, எதுவுமே பண்ண விடாதீங்க, எதுவும் வெயிட்லாம் தூக்கவே கூடாது கம்பல்சரி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக தெரியவே இல்லை, அவங்க ரொம்ப நாளாக வந்து பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்காங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பெட் ரெஸ்ட் குழந்தையா இருக்கணும், என்ன புரியல, குழந்தையா இருக்கணுமா? ஏய் எருமை, கடந்த 3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவ பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கா, சாப்பிடுறா, தூங்குறா, படுக்குறா. நிறைய பேர் சொல்றீங்க, ஆனா லக்கி அமுக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா தூக்காம இருக்க முடியல மக்களே, அது வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுது. குழந்தைய யாராவது ஒருத்தங்க பாத்துக்கணும்ன்றப்போ நான் இல்லைன்னா ஃப்ரீயா தானே பாத்துக்கணும், அப்ப அந்த மாதிரி தான் இருந்தாகணும். நாங்க 2 பேர் எவ்வளவு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப கில்ட்டா இருக்கு, ஆல்ரெடி லக்கிக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி சருக்கு கூடுது, சும்மா நீ எல்லாத்துக்குமே அழுதுன்னு இருக்காதடி, ஏன் இப்படி பயப்படுற? ரொம்ப தூக்க முடியல லக்கி, அதெல்லாம் ரொம்ப. ஆக்சுவலா நிறைய பேர் நாங்க லாஸ்டா அம்மா வந்த வீடியோ போட்டிருந்தோம், அதுல வந்து லக்கிய தூக்குறதுல தப்பு சொல்லுங்க. அது 2 வீக்ஸ் முன்னாடி நடந்த வீடியோ, அதுக்கப்புறம் 2 வீக்ஸா நாங்க இந்த பெட் விட்டு நகர்றதே இல்ல, ஃபுல்லா நாங்க ஃபுல் ரெஸ்ட், நம்ம தான் எல்லா வேலையும் இந்த மாதிரி பண்ற மாதிரி. அப்போதான் நான் லக்கிய தூக்குனேன், ஆனா அதுக்கப்புறம் நான் லக்கிக்கு தூக்குறது, சாப்பாடு கொடுக்கறது எதுவுமே நான் பண்றது கிடையாது. அதுவே ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கு, நம்ம பாத்துக்கிறது. ஆக்சுவலா தனியா இருக்கிறப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்களே. பிகாஸ் நான் வேலைக்கு போயிடுவேன், இவ தனியா இருப்பா, ஃபுட்டு கொடுக்க முடியாம இருக்கும் சம்டைம்ஸ். இதுக்காகவே நான் அடிச்சு புடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு சீக்கிரமா வரணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து நாங்க 2 பேர் மட்டுமே ஹேண்டில் பண்றோமா, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வேற புதுசா வேற கிளம்பி இருக்கு. ஃபீல் பண்ணாத பட்டு இல்ல, நான் ஃபீல் பண்ணல. லாஸ்ட் டே ஆக்சுவலா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் சொன்னோம், ஆனா டாக்டர் வந்து நிறைய சொன்னாங்க, ரிஸ்க் மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி நடந்துட்டே இருக்கு, நடக்கணும்னு இருக்குதானே நடக்கும். நம்ம வந்து எதுவுமே வந்து இல்ல அப்படி இல்ல. லக்கி லக்கி நோ லக்கி. அம்மா என்னம்மா விளையாட்டு இது. ஓகே மக்களே, நம்ம வந்து அதான் வெயிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். என்ன சொல்லுது, நாங்க என்னவோ இன்னைக்கு எடுக்கலாம் வீடியோன்னு நினைச்சோம், பட் அது வேற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எது இருந்தாலும் அப்டேட் பண்றேன் மக்களே.